சபையினர் அனைவருக்கும் அன்பான இயேசு கிறிஸ்துவின் வாழ்த்துக்கள். இன்று முதலாக இந்த சபைக்கு யாராவது வந்திருந்தால் அவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வெண்டி ஆங்கிலிக்கன் தமிழ் திருச்சபையின் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். தேவனுடைய சித்தம் இருந்தால் நீங்கள் தொடர்ந்து வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஆராதனை முடிந்த பிறகு உங்களுக்காகவும் ஐக்கிய விருந்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கின்றது. தயவுசெய்து கலந்து கொள்ளுமாறு சபையின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். தேவ செய்திக்கு முன்பாக நாம் ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். அன்பான தகப்பனே, இன்று நீர் உம்முடைய வார்த்தைகள் மூலமாக பேசப்போகின்ற ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் எங்கள் ஆழ மனதிலே உள்வாங்கி உம்முடைய வார்த்தையானது எங்கள் வாழ்க்கையிலே செயலாற்ற பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நாங்கள் பலம் பெறுமாறு மன்றாடுகின்றோம். ஒவ்வொரு நாளும் நீர்தாமே எங்களுடன் பேச ஆவல காத்து கொண்டிருக்கின்றீர். நாங்கள் கவன சிதறல் இல்லாமல் எங்கள் முழு எண்ணங்களையும் வார்த்தைகளை நாங்கள் கவனித்து கேட்டு அறிந்து அது எங்கள் வாழ்க்கையை மாற்ற எங்களுக்கு பலத்தை தாரும். இன்று நான் பேசக்கூடிய வசனங்களும் அதற்கான விளக்கமும் எனக்கும் போதிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நான் அறிந்து சபையினரை நான் தீர்ப்பிடாமல், சபையினருக்கு நான் எனது புத்தியை சொல்லாமல், எனது நாணத்தை வெளிப்படுத்தாமல் உம்முடைய வார்த்தையை உள்ளது உள்ளபடியே தாழ்ச்சியுடன் பயத்துடன் எடுத்து சொல்ல எனக்கும் பரிசுத்தாவின் வல்லமை தாரும். இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் முன்னாடி அன்பு தந்தையே, ஆமென். நீங்கள் இந்த படத்தில் பார்க்குற பேர் ஜான் ஹார்ப்பர். இந்த ஜான் ஹார்ப்பர் லண்டனில் உள்ள ஒரு சர்ச்சில் பாஸ்டராக போதகராக இருந்தவர். இவர் இளம் வயதிலேயே தனது மனைவியை இழந்தவர். இவருக்கு வயது 39 ஆகும் பொழுது இவருக்கு சிகாகோ நகரிலிருந்து, அமெரிக்காவிலிருந்து மூடி என்கின்ற சர்ச்சிலிருந்து அவருக்கு ஒரு அழைப்பு வருகின்றது. இந்த அழைப்பானது இவர் 3 மாத காலம் அங்கே தங்கியிருந்து நற்செய்தி ஊழியம் செய்ய அழைக்கப்படுகின்றார். இவாஞ்சலிக்கல் மிஷன் ஒர்க்குக்காக அழைக்கப்படுகின்றார். இவர் தனது 39 வயதிலே தனது 6 வயது மகளையும் தனது சகோதரியும் அழைத்து கொண்டு சிகாகோ நகருக்காக டைட்டானிக் கப்பலிலே பயணம் செய்கின்றார். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 1912ஆம் வருடம் இந்த டைட்டானிக் கப்பலானது இரவு அட்லாண்டிக் பெருங்கடலிலே வேகமாக பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது அங்கிருந்த பனி பாறைகளில் மோதி பெரிய விபத்துக்குள்ளாகின்றது. இவர் தனது 6 வயது மகளையும் தனது சகோதரியும் லைஃப் போட்டில் ஏற்றிவிட்டு அவர்களை தப்பிக்க செய்துவிட்டு இவர் அந்த கப்பலிலே தங்கிவிடுகின்றார். இந்த கப்பலானது அன்று இரவு அட்லாண்டிக் பெருங்கடலிலே மூழ்கத் தொடங்குகின்றது. இவர் தன்னுடைய மகளுக்காகவும் தன்னுடைய சகோதரிக்காகவும் செய்த தியாகம் ஒரு பெரிய தியாகமா? இதில் ஒரு புதுமை இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அதே போல் இவரை போல பல பேர் அந்த அட்லாண்டிக் ஓஷனில் அந்த டைட்டானிக் கப்பல் முழுகும்பொழுது தங்கள் மனைவிக்காகவோ தன் பிள்ளைகளுக்காகவோ பெற்றோர்களுக்காகவோ லைஃப் போட்டை கொடுத்து அவர்கள் கடைசியிலே அந்த கடலிலே மூழ்கி இறந்திருக்கலாம். அப்படின்னு பார்க்கும்பொழுது இவருடைய அந்த தியாகமான ஒரு இறப்பு என்பது ஒரு விசித்திரமானதாகவோ அல்லது ஒரு புதுமையானதாகவோ இல்லை என்று நாம் சொல்ல முடியும். ஆனால் அவர் அந்த கப்பல் முழுகும் பொழுது, அந்த 2 மணி நேரங்கள் மூழ்கி கொண்டிருக்கும் பொழுது அவர் செய்த ஒரு முக்கியமான காரியம்தான் பலரை வியக்க வைத்தது, ஒரு புதுமையானது, ஆச்சரியமானது, பிரமாண்டமானது. அவர் என்ன காரியம் செய்தார் என்பதை நாம் பின்னால் பார்க்கலாம். மன்னிக்கவும். நாம் இதுவரை 5ஆம் அதிகாரத்திலே, எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே 1-7 வசனங்களில் அன்பிலும் பரிசுத்தத்தில் நடத்தல் வாக் இன் லவ் அண்ட் ஹோலினஸ் என்று பார்த்தோம். அதன் பிறகு போன வாரம் நாம் பார்த்தது 8-14 வசனங்களில் ஒளியின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள், வாக் அஸ் சில்ட்ரன் ஆஃப் லைட் என்று பார்த்தோம். இன்று பவுல் அந்த ஒளியின் மூலமாக நாம் இந்த இருண்ட உலகத்திலே எப்படி ஞானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு இன்று சொல்லித்தரப் போகின்றார். அடுத்த வாரம் நீங்கள் வரும்பொழுது
மிகவும் ஒரு முக்கியமான செய்தி உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. அடுத்த வாரம் பார்க்கக்கூடிய முக்கியமான தேவ செய்தியோட தலைப்பு கிறிஸ்துவையும் சபையும் பிரதிபலிக்கின்ற திருமணம், மேரேஜ் தட் ரிஃப்ளெக்ட்ஸ் சர்ச் அண்ட் கிரைஸ்ட். மிக முக்கியமான செய்தி நீங்கள் கேட்கப் போகின்றீர்கள். கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, திருமணம் முடிக்காதவராக இருந்தாலும் சரி, இந்த ஒரு தேவ செய்தியை நீங்கள் தவறவிட வேண்டாம் என்று நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்று நான் பார்க்க போகின்ற இந்த 5ஆம் அதிகாரத்தில் 15 21 வசனம் பார்க்க போகின்றோம். இந்த வசனங்களுக்கான தலைப்பு ஞானத்தில் நடத்தல், அதாவது ஆவியில் நிறைந்த வாழ்க்கை. வாக் இன் விஸ்டம், த ஸ்பிரிட் ஃபில்டு லைஃப். இந்த 7 வசனங்களில் நாம் உள்ள முக்கியத்துவத்தை 4 குறிப்புகள், 4 பாயிண்ட்ஸில் பார்க்க போகின்றோம். முதலாவது, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுதல், redeeming the time. இரண்டாவது, கர்த்தருடைய சித்தத்தை அறிதல். மூன்றாவது, போதையில் நிறைதல். ஆகா, கேட்க நல்லா இருக்குதே, போதையில் நிறைதல், நல்ல பாயிண்டாக இருக்குதே, அவசரப்படாதீங்க. போதையில் நிறைதல் வெர்சஸ் ஆவியில் நிறைதல், இன்டாக்சிகேஷன் வெர்சஸ் ஸ்பிரிட் ஃபில்டு லைஃப். நான்காவது, ஆவி நிறைந்த வாழ்க்கையின் 3 அடையாளங்கள், 3 எவிடன்சஸ் ஆஃப் த ஸ்பிரிட் ஃபில்டு லைஃப். முதலாவது நான் பார்க்க போவது காலத்தை பிரயோஜனப்படுத்துதல், redeeming the time. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15 16 வசனங்கள். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். redeeming the time because the days are evil. உங்களுடைய உலக அறிவோ, உங்களுடைய பல்கலைக்கழக பட்டங்களோ இந்த உலகத்திலே நீங்கள் வாழ ஆவிக்குரிய காரியங்களில் நிச்சயமாக உங்களுக்கு உதவ முடியாது. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பெற்ற ஒளியின் மூலமாக, கிறிஸ்து மூலம் கிடைத்த ஞானத்தின் மூலமாக, பரிசுத்தாவின் வழிநடத்தல் மூலமாக தான் இந்த ஆபத்தான உலகத்திலே உங்கள் வாழ்க்கையை சரியாக நடத்த முடியும். நாம் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், நாம் இந்த உலகத்தின் ஓட்டத்தோடு தான் நம்மளையும் இணைத்துக்கொண்டு உலகத்தோடு நாம் ஒன்றாக சேர்ந்து ஓட தான் பார்க்கின்றோம். அதுதான் நம்ம எளிதாக இருக்கின்றது. காலையில் எழுகின்றோம், வேலைக்கு செல்கின்றோம், மாலை திரும்பி வருகின்றோம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சமூக ஊடகங்களிலோ வலைத்தளங்களில் நம்ம நேரம் செலவு செய்கின்றோம். இரவு வருகின்றது, படுக்க செல்கின்றோம். அடுத்த நாள் காலை அதே சுழற்சி, அதே சைக்கிள் தான். பவுல் இன்று நம்ம அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையிலிருந்து மாறி வேறுபட்ட வாழ்க்கையை வாழ்வதற்காக ஒரு அவசரமான அழைப்பை நமக்கு இன்று தருகின்றார். மூல மொழியாய கிரேக்கத்திலே கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து என்ற வார்த்தைக்கு சுற்றிலும் உற்று நோக்கி கவனமாய் அடியெடுத்து வைத்தல் என்று அர்த்தமாகின்றது. அதாவது நாம் பாதையை கடக்கும் பொழுது விழிப்புணர்வோடு நாம் எங்கே கால் வைத்து எங்கே அடியெடுத்து வைக்கின்றோம் என்று பார்ப்பதை போன்றது. இந்த வசனத்தில் இங்கே பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுதல் என்ற வார்த்தைக்கு கிரேக்க மூலச்சொல்லானது எக்ஸாகரோசோ. பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுதல் என்றால் எக்ஸாகரோசோ என்று கிரேக்க மொழியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அர்த்தம் என்ன? எக்ஸாகரோசோ என்றால் விலை கொடுத்து ஒரு பொருளை மீட்டெடுப்பது, ரெடீம் அல்லது பைபேக் என்று அர்த்தம். பவுல் நமக்கு என்ன சொல்கிறார் என்றால், உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தானாக வந்து விடுவது கிடையாது. உங்கள் ஆன்மீக முதிர்ச்சியோ அல்லது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் காட்டக்கூடிய உத்தமமான குணங்களோ தானாகவோ தற்செயலாக வந்து விடுவது கிடையாது. அதற்கென்று ஒரு நோக்கம் இருக்க வேண்டும், அதற்கான முயற்சியில் இருக்க வேண்டும் என்று சொல்ல வருகின்றார். பவுல் இங்கே வாழ்வதற்கு 2 வழிகளை மிக தெளிவாக பிரித்து காட்டுகின்றார். ஒன்று அறிவற்ற ஞானமற்ற வழி, மற்றொன்று ஞானமுள்ள வழி. ஞானமற்ற வழி என்பது இந்த உலக கலாச்சாரமும் உங்களது உடனடியான தற்காலிக உணர்ச்சிகளுக்கு உங்களை உட்படுத்தி கொண்டு நீங்கள் வாழ்வதுதான் அந்த ஞானமற்ற வழி. ஆனால் ஞானமுள்ள வழி என்பது கடவுளுடைய வார்த்தைகளுக்கு, கடவுளுடைய சத்தியங்களுக்கு நீங்கள் உடன்பட்டு அதன்படி கவனமாக நடத்தல். பவுல் இந்த 16ஆம் வசனத்திலே ஏன் அவசரமாக இதை சொல்கிறார் என்பதற்கான காரணத்தை சொல்கின்றார். ஒய் தேர் இஸ் அர்ஜென்சி. காரணம் என்னவென்றால், நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால்.
இந்த உலகத்தில் பலவிதமான குழப்பங்களும் பலவிதமான போராட்டங்களும், மிக முக்கியமாக ஆன்மீக போராட்டங்களும் பல்வேறு கவன சிதறல்களும் நிறைந்து உள்ளது. அது நம்முடைய நேரத்தை திருடிக்கொள்ள பார்க்கின்றது. நாம் தேவனுக்காக செலவிட நேரத்தை சமூக ஊடகங்களும் உலக கவலைகளும் திருடிக்கொள்கின்றன. இதற்கு முன்பாக பார்த்த ஜான் ஹார்ப்பர் என்ற அந்த உண்மை கதையிலே, இந்த ஜான் ஹார்ப்பர் தனது மகளுக்காகவும் தனது சகோதரிக்காகவும் அவர் செய்த தியாகம் என்பது ஒரு புதுமையான தியாகம் கிடையாது என்று பார்த்தோம். ஆனால் அவர் செய்த ஒரு முக்கியமான காரியம்தான் இன்றளவும் இந்த ஜான் ஹார்ப்பரை பற்றி பேச வைக்கின்றது. அவர் என்ன காரியம் செய்தார்? அப்படி என்ன முக்கியமான காரியம் செய்தார்? அந்த டைட்டானிக் கப்பல் கவிழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் தன் கண்ணுக்கு முன்பாக பார்த்தவர்கள் அனைவரையும் பார்த்து, ஆர் யூ சேவ்டு, ஆர் யூ சேவ்டு, நீங்கள் மீட்கப்பட்டு விட்டீர்களா, நீங்கள் ரட்சிப்படைந்து விட்டீர்களா என்று ஒவ்வொருவரை அவர் கேட்க ஆரம்பித்தார். அதோடு கூட அவர் அவளிடம் சொன்ன ஒரு நற்செய்தியானது அப்போஸ்தலர் 16:31 கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உனது வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற அந்த நற்செய்தியை அவர் சொல்லிக் கொண்டு வந்தார். பார்க்கிறவர்கள் எல்லாரிடம் சொன்னது என்னவென்றால், ஆர் யூ சேவ்டு, பிலீவ் இன் திஸ் குட் நியூஸ். இந்த டைட்டானிக் கப்பலிலிருந்து கடலிலே மூழ்காமல் தப்பித்தவர்களுக்கென்று ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. சர்வைவர்ஸ் மீட்டிங் நடத்தினார்கள். அந்த சர்வைவர்ஸ் மீட்டிங்கில் பலர் இந்த ஜான் ஹார்ப்பர் தங்களிடம் ஆர் யூ சேவ்டு, ஆர் யூ சேவ்டு என்ற அந்த கேள்வியை கேட்டதாக அவர்கள் சாட்சியம் சொன்னார்கள். அந்த கூட்டத்தில் இருந்த ஜார்ஜ் ஹென்றி என்பவர் எழுந்து என்னிடமும் ஜான் ஹார்ப்பர் ஆர் யூ சேவ்டு என்று கேட்டார். கேட்டுவிட்டு நற்செய்தியை சொன்னார். அந்த நற்செய்தியின் மூலமாக மனம் திரும்பி மீட்படைந்தவர்களே கடைசியாக அந்த கப்பலில் இருந்தவர்களில் நானும் ஒருத்தன் என்று அவர் சொன்னார். ஐ வாஸ் த லாஸ்ட் கன்வெர்ட் என்று சொன்னார். கப்பல் மூழ்கி கொண்டிருக்கும் பொழுது தன் உயிரை பற்றி கவலைப்படாமல் ஜான் ஹார்ப்பர் செய்த மிக முக்கியமான காரியம், முக்கியமான கேட்ட கேள்வி, ஆர் யூ சேவ்டு, நீங்கள் மீட்கப்பட்டு விட்டீர்களா, ரட்சிப்படைந்து விட்டீர்களா? அந்த 2 மணி நேரத்தையும் அவர் வீணாக்கவில்லை. காலத்தை, நேரத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டார். ஜான் ஹார்ப்பர் கேட்ட அதே கேள்வியை நான் உங்களிடம் கேட்கப் போகின்றேன். ஆர் யூ சேவ்டு, நீங்கள் மீட்படைந்து விட்டீர்களா, நீங்கள் ரட்சிப்படைந்து விட்டீர்களா? நம்முடைய வாழ்க்கை என்கின்ற கப்பலானது எப்பொழுது வேணாலும் கரை தட்டி போய் விடலாம், எப்பொழுது வேணாலும் கவிழ்ந்து விடலாம். இன்று நான் பேசிக்கொண்டிருக்க இந்த நேரத்திலே, இந்த நொடியிலே, இந்த க்ஷணத்திலே பல லட்சம் மக்கள் இறந்து கொண்டிருக்கின்றார்கள். சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வயதானவர்களாக இருந்தாலும் சரி, விபத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, பல பேர் இறந்து கொண்டிருக்கின்றார்கள். ரொம்ப வேதனையான வருத்தமான விஷயம் என்னவென்றால், பலர் மீட்படையாமல், ரட்சிப்படையாமல் இறந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆர் யூ சேவ்டு, நீங்கள் மீட்படைந்து விட்டீர்களா? உங்களுக்கு தெரியும். உங்கள் இதே ஆழத்தில் இந்த கேள்வி கேட்டு பாருங்கள். உங்களை படைத்தவருக்கு தெரியும் நீங்கள் மீட்படைந்து விட்டீர்களா இல்லை என்று உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும். உங்கள் மன ஆழத்தில் கேட்டு பாருங்கள். ஆமே சேவ்டு, நான் ரட்சிப்படைந்து விட்டானா? ரட்சிப்பு அடையாமல் வாழ்வது என்பது முழுகுகின்ற டைட்டானிக் கப்பலிலே பயணம் செல்வது போல்தான். எந்த நொடி என் இருதயத்தை கடவுள் நிறுத்தப் போகின்றார் என்று யாராலுமே சொல்ல முடியாது. இன்று இரவு என் இருதயத்தை கடவுள் நிறுத்தினால் நான் எங்கே போகப் போகின்றேன்? நீங்கள் மீட்பு அடையாமல் இருந்தால் ஒரு சகோதரனாக பாரத்துடனும் வாஞ்சியுடன் உங்களை கேட்டுக்கொள்வது என்னவென்றால், தயவு செய்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இது மிக மிக அவசரமானது, ஒரு மீட்படைவது என்பது.
மிக மிக முக்கியமானது. நீங்கள் மீட்படையவில்லை என்றால் தயவுசெய்து என்னிடம் நீங்கள் ஃபோன் செய்தோ மெசேஜ் கொடுத்தோ தனிமையில் என்னோட நீங்கள் பேசலாம். உங்களை நான் தீர்ப்பளிக்க போகிறது கிடையாது, உங்களை ஜட்ஜ் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இவ்வளோ நாளைக்கு சபைக்கு வரீங்களே, நீங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் கிறிஸ்டின் சொல்லிட்டு இருக்கீங்களே, நீங்கள் மீட்படையலாம் என்று நான் உங்களை கேள்வி பண்ண போகிறது கிடையாது, ஏளனம் செய்ய போகிறது கிடையாது, உங்களை எந்த விதமான குற்ற உணர்வு கொண்டு போகிறது கிடையாது. ஆனால் அதுக்கு மாறாக நான் மகிழ்ச்சி அடைவேன், சந்தோஷப்படுவேன். ஏனென்றால் நீங்கள் உண்மையை நீங்கள் தேவனுக்கு முன்பாக சொல்லியிருக்கின்றீர்கள். நான் மகிழ்ச்சிவது மட்டுமல்லாமல் பரலோகத்திலே உங்களை நினைத்து மகிழ்ச்சி உண்டாகும். தேவன் மகிழ்ச்சி அடைவார். ஒரு ஆத்மாவும் அழியக்கூடாது காத்து கொண்டிருக்கிற தேவன், நீங்கள் உண்மையிலே நான் ரட்சிப்படையவில்லை, எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொன்னால் நிச்சயம் தேவன் மகிழ்ச்சி அடைவார். உங்களுக்காக நான் எந்த உதவியும் செய்ய தயாராக இருக்கின்றேன். இந்த சபையில் நான் போதிப்பது உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக அல்ல, உங்களை கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்தை வளர்ப்பதற்காக தான். அந்த வேலையை நான் சரியாக செய்யவிட்டால் இந்த வேலையை நான் உதறி தள்ள வேண்டும். நான் இந்த வேலைக்கு தகுதியற்றவன். ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அடுத்த கேள்வி இருக்கின்றது. எந்த அடிப்படையில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்கின்றீர்கள்? எந்த அடிப்படையில் யூ ஆர் சேயிங் தட் யூ ஆர் சேவ்டு? பிறந்ததில் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருக்கின்ற அதனாலவா? எனக்கு பெற்றோர்கள் கிறிஸ்தவர்கள் என்பதனாலேவா? நான் வாரம் சபைக்கு வருகின்றேன், பாடல்கள் பாடுகின்றேன், சபையில் உள்ள பல சர்வீஸ்களை கலந்து கொள்கின்றேன், பல ஊழியங்கள் செய்கின்றேன் என்பதால் நீங்கள் ரட்சிப்படைந்து விட்டீர்கள் என்று அர்த்தமா? நான் இங்கே போதிப்பதால் ரட்சிப்படைந்து என்று சொல்ல முடியுமா? உண்மையான மனம் திரும்புதல் இல்லாமல், உண்மையான விசுவாசம் இல்லாமல் உண்மையான ரட்சிப்பு உங்களுக்கு நிச்சயமாக வந்திருக்கவே முடியாது. இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் மறுபடியும் பிறந்தாலன்றி விண்ணக ராஜ்யத்திலே நீங்கள் நுழைய முடியாது என்று சொல்லியிருக்கின்றார். ஆர் யூ ட்ரூலி பார்ன் அகைன்? உண்மையிலே நீங்கள் ஆவியிலே பிறந்திருக்கிறீர்களா? அப்படி பிறந்திருந்தால் நிச்சயமாக ஆவியின் கனி வெளிப்படும். உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த வெளிப்பாடு நிச்சயமாக தெரியும். ஒருவர் ரட்சிப்படைந்திருந்தால், மீட்படைந்திருந்தால் அவர் வெளிப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான காரியம், ஆவிக்குரிய காரியங்களில் வேத வசனங்களின் மேலே உள்ள ஆர்வம், அதை படிக்க எப்பொழுதுமே ஒரு துடிப்பு. வேத வசனங்கள் எங்கே பகிர்ந்து கொள்கிறார்கள், வேத வசனம் எங்கே போதிக்கப்படுகின்றது என்று அதை நான் செல்லப் போகின்றேன், அதில் கலந்து கொள்ளப் போகின்றேன் என்றக்கூடிய அந்த ஒரு ஆசை, ஒரு வாஞ்சை. நமது சபையிலே 2 வாரத்துக்கு ஒரு முறை நாம் குரோத் குரு பைபிள் ஸ்டடி நாம் நடத்துகின்றோம். எது உங்களை அந்த பைபிள் ஸ்டடி வருவதற்கு தடை செய்கின்றது? உங்களது அலுவலக வேலைகளா? பிள்ளைகளுக்காக நீங்கள் செலவு செய்கிறீர்களே அந்த நேரம் இதை தடை செய்கின்றதா? உங்கள் சொந்த காரியங்களுக்காகவா? வேலைக்கு போயிட்டு வந்துவிட்டேன், நான் சோர்வடைந்து விட்டனால் அதனால் கலந்து கொள்ள முடியாது அந்த காரணமா? பிள்ளைகளுக்காக நாம் எவ்வளோ தியாகம் செய்கின்றோம், பிள்ளைகளுக்கு நாம் எவ்வளவு பயிற்சிகள் தருகின்றோம். விளையாட்டு பயிற்சி, பாடல் பயிற்சி, தமிழ் பள்ளிக்கூடம் என்று பல காரியங்களை நாம் பிள்ளைகளை ஈடுபடுத்துகின்றோம். பிள்ளைகளுக்காக அவ்வளோ நேரம் செலவு செய்கின்றோம். 2 மணி நேரம் உங்களுக்காக நீங்கள் தேவனுக்காக செலவு செய்ய முடியாதா? நான் உங்களை குற்ற உணர்வுக்காக நான் பேசவில்லை, உங்களை நியாயம் தீர்ப்பதற்காக நான் பேச வரவில்லை. தேவனுடைய எச்சரிக்கையாக இருக்கின்றது என்பதால் நான் பேசுகின்றேன். The days are evil. காலங்கள் பொல்லாதவை, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் கடவுள் வார்த்தையை விசுவாசிகளோடு நீங்கள் அமர்ந்து நீங்கள் அதை தியானம் செய்து படிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே முக்கியமான ஒரு பெரிய காரியத்தை, நீங்கள் ஆசீர்வாதமான காரியத்தை, தேவனை மேம்படுத்தக்கூடிய காரியத்தை நீங்கள் செய்கிறீர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். தேவனை மைமைப்படுத்துங்கள், கடவுள் உங்களை மைமைப்படுத்துவார். பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் சொல்லித்தாருங்கள். ஆனால் உங்கள் பிள்ளைக்கு தெரியுமா கடவுள் யார் என்று? Do you know who is God? Does God know who are you? உங்கள் பிள்ளைகளுக்கு கடவுளை தெரியுமா? தேவனுக்கு உங்கள் பிள்ளைகளை தெரியுமா? நாட்கள் பொல்லாதவைகள். redeem the time. காலத்தை பிரயோஜனப்படுத்தாமல் இருக்காதீர்கள். ஞானம் என்பது நம் தலையிலே வேதத்தை வாசித்து வச்சிருக்கின்ற அறிவினால் வெளிப்படுவது கிடையாது. ஞானம் என்பது நம் வாழ்க்கையில் வெளிப்படக்கூடிய காரியம். அது நாம் எடுக்கக்கூடிய பல காரியங்கள் அது வெளிப்படுகின்றது.
நம்முடைய உறவுகள் மற்றும் நம்ம பழக்கவழக்கங்களை நாம் பார்த்து நாமே சொல்ல முடியுமா? என் வாழ்க்கை தேவனுடைய ஞானத்தை பிரதிபலிக்கிறது என்று சொல்ல முடியுமா? அல்லது இது உலகத்தின் போக்கிலே என் வாழ்க்கை அடுத்து செல்கிறது என்று சொல்லுவோமா? நம்ம இன்று நீங்கள் இந்த ஆலயத்தின் கதவுகளை விட்டு வெளியே செல்லும் பொழுது தயவு செய்து உங்களுடைய பாதைகளை உற்று நோக்கி பாருங்கள். நீங்கள் மீட்படாமல் இருந்தால் தயவு செய்து மற்ற எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு, மற்ற எல்லாவதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து, நான் எப்படி மீட்படைய வேண்டும் என்பதற்கான அந்த தேடுதலை ஆரம்பிங்கள். உங்களுக்கு உதவி செய்ய நான் நிச்சயமாக தயாராக இருக்கின்றேன். நீங்கள் விசுவாசியாக இருந்தால், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தால் உங்கள் விசுவாசத்தை ஏனோ தானோ என்று விட்டு விடாதீர்கள். உங்களுடைய நேரம், உங்களுடைய வார்த்தைகள், உங்கள் எண்ணங்கள் ஆகியவற்றை ஒரு நோக்கத்தோடு தேர்ந்தெடுத்து வாழுங்கள். கவனமாக நடங்கள், நிதானமாக நடங்கள். தேவன் தாராளமாக தருகின்ற ஞானத்தோடு நடங்கள். இரண்டாவது, கர்த்தருடைய சித்தத்தை அறிதல். எபேசியர் 5:17. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த வசனத்தில் விசுவாசிகள் ஞானத்தோடு வாழ்வது மட்டுமல்லாமல் தேவனுடைய சித்தத்தை அறிந்து வாழ வேண்டும் என்று பவுல் கூறுகின்றார். மதியற்றவர்களாயிராமல் என்பது தேவனுடைய வழிநடத்துதலை தேடாமல் வாழாதிருப்பது என்று அர்த்தமாகின்றது. இன்னைக்கு உலகத்தில் பார்க்கும்போது பலர் தங்களுடைய வேலை, பணம், எதிர்காலம் ஆகியவற்றை பிரமாண்டமாக திட்டம் தீட்டுகிறார்கள். தவறு கிடையாது. ஆனால் தேவன் என்னை என்ன செய்ய விரும்புகின்றார் என்று யாரும் கேள்வி கேட்பதே கிடையாது. அதை பற்றி கவலையும் கிடையாது. கர்த்தருடைய சித்தம் என்னது என்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்பதன் அர்த்தம் கர்த்தர் ரகசியமாக எதை வெளிப்படுத்துகிறார் என்ற அர்த்தம் கிடையாது. சீக்ரெட் ரெவலேஷன் ஃப்ரம் காட் என்ற அர்த்தம் கிடையாது. பலர் பார்த்தீங்கன்னா, தேவன் தாமே என்னோடு நேற்று பேசினார், நேற்று கூட என்னோட தேவன் பேசினார் என்று சொல்வார்கள். பெரும்பாலும் கற்பனையான விஷயத்தை தான் அப்படி சொல்லிக் கொண்டு இருப்பார்கள். தேவனுடைய சித்தமானது அவருடைய வார்த்தைகளிலே வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நான் வேதாகமத்தை வாசித்து ஜெபித்து கீழ்ப்படியும் பொழுது நாம் தேவனுடைய சித்தத்தை மிக தெளிவாக கற்றுக்கொள்கின்றோம். இதுக்கு பழைய ஏற்பாட்டில் சாமுவேல் ஒரு சிறந்த உதாரணம். தேவன் சாமுவேல் அழைத்த போது, ஆண்டவரே சொல்லும் போது அடியேன் காத்திருக்கிறேன் என்று சாமுவேல் சொன்னார். தேவனுடைய சித்தத்தை அறிய ஆசைப்பட்டதால் தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதன்படி சாமுவேல் வாழ்ந்து வந்தார். இப்பொழுது நமது காலத்திலே தேவன் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக பேசுகின்றார். மிக முக்கியமாக தனது மகன் மூலமாகவே அவர் பேசுகின்றார். அதுக்கு ஆதாரமான வசனம் எபிரேயர் 1:2. முற்காலத்தில் இறைவன் பலமுறை வெவ்வேறு விதங்களில் இறைவாக்கினர்கள் மூலமாய் தமது முற்பிதாக்களுடன் பேசினார். ஆனால் இந்த கடைசி நாட்களில் அவர் தமது மகன் மூலமாகவே நம்மோடு பேசியுள்ளார். இயேசு கிறிஸ்து நம்மோடு பேசுகின்றார். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளின் பட நடக்க எனக்கு உத்தரவு தாருங்கள், நான் நடப்பேன் என்று நாம் சொல்லுவோமா? ஒவ்வொரு முக்கியமான முடிவு எடுப்பதற்கு முன்பாக இது என் சித்தமா, தேவன் சித்தமா என்று நாம் நம்மை கேட்டுக்கொள்ள வேண்டும். ஆக அந்த வசனத்திலே நாம் தெரிந்து கொண்டது என்னவென்றால், தேவனுடைய சித்தத்தின்படி நடத்தப்படும் வாழ்க்கை என்பது உண்மையான ஞானத்தால் வாழ்வதுதான் என்று நாம் அறிந்து கொள்கின்றோம். மூன்றாவது பாயிண்ட்டு, போதையில் நிறைதல் வெர்சஸ் ஆவியில் நிறைதல். இன்டாக்சிகேஷன் வெர்சஸ் ஸ்பிரிட் ஃபில்டு. 18. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. இந்த வசனத்தை படிக்கும்போது மது அருந்துவதை பற்றி ஒரு எச்சரிக்கை, சாதாரண எச்சரிக்கையாக பவுல் பேசுகிறார் என்று நாம் முடிவெடுத்துவிட முடியாது. பவுல் அதற்கு மேலாக ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கே பேச விரும்புகின்றார். ஒரு அளவுக்கு அதிகமாக மது குடிக்கும்போது என்ன ஆகின்றது? அவருக்கு ஒரு அளவுக்கு அதிகமாக மது குடிக்கும்போது அவருக்கு என்ன ஆகின்றது? அவர் அந்த மதுவினாலே ஆளப்படுகின்றார். மது அவரை ஆட்சி செய்கின்றது. மது அவரை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகின்றது. மதுவானது அவருடைய பேச்சை மாற்றுகின்றது, நிதானத்தை கெடுக்கின்றது, அவருடைய நடத்தையை மதுதான் தீர்மானிக்கின்றது. பவுல் இதெல்லாம் சுட்டி காட்டி மாற்று வழி ஒன்று இருக்கிறது என்று சொல்கின்றார். அதாவது அது ஆவியிலே நிறைந்திருப்பது. மதுவினால் நிறைவதற்கு பதிலாக ஆவியினாலே நிறைந்திருங்கள் என்று சொல்கின்றார். ஆவியினால் நிறைவது என்றால் என்ன? ஆவியால் நிறைவது என்றால் பரிசுத்தாவியை அதிகமாக பெற்றுக்கொள்வது அர்த்தம் கிடையாது. ஆவியால் நிறைவது என்றால் பரிசுத்தாவியை அதிகமாக பெற்றுக்கொள்வது அர்த்தம் கிடையாது. மாறாக பரிசுத்தாவியானவர் நம்மை அதிகமாக பெற்றுக்கொள்வது.
To be filled with Holy Spirit doesn't mean that we get more of Holy Spirit, but it means the Holy Spirit gets more of us. ஒவ்வொரு விசுவாசம் ஏற்கனவே பரிசுத்தாவியை பெற்றிருக்கின்றார், பரிசுத்தாவியால் முத்திரப்படப்பட்டிருக்கின்றார். நாம் பரிசுத்தாவி வாழ்கின்ற ஆலயமாக அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே அதிக அதிகாரத்தையும் அதிக கட்டுப்பாடையும் செலுத்த அனுமதிப்பது தான் நாம் பரிசுத்த ஆவியாவினாலே நாம் நிறைந்திருப்பதன் அர்த்தமாகின்றது. அதாவது தேவனுடைய பிரசன்னமானது நம்முடைய மனம், நம்முடைய இருதயம், நம்முடைய ஆசைகள் ஆகியவற்றை முழுமையாக நிரப்ப நாம் அனுமதிப்பது தான் ஆவியினால் நிறைந்திருப்பதன் அர்த்தம். அப்பொழுது அவர் நம் வாழ்க்கையை வழிநடத்துகின்றார். அதன் மூலமாக அவர்தாமே மேலான ஆளுகையாக மாறுகின்றார். He becomes a great influencer. நாம் ஆவியினால் நிறைந்திருக்கும் பொழுது அவரே நம்முடைய பேச்சை தீர்மானிக்கின்றார், உங்கள் நடத்தையை வழிநடத்துகின்றார், உங்கள் நிதானத்தை வழிநடத்துகின்றார், குணாதிசயங்களை மாற்றுகின்றார், உங்கள் நடத்தையை அவர் இயக்குகின்றார். ஆக நாம் அனைவருமே முக்கியமாக பார்த்தோம்னா ஏதோ ஒரு ஆளுகையின் கீழே தான் இருக்கின்றோம். ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் நம்மளை பண்ணி கொண்டிருக்கின்றது இல்லைங்களா? நாம் எது நிரப்ப வேண்டும் என்பதை நாம் தான் தீர்மானம் செய்கின்றோம். இந்த உலகத்தின் கலாச்சாரங்களாலும் சமூக ஊடகங்களின் நச்சுக்கினாலும், சமூக ஊடகங்களுடைய பொய் வதந்திகளாலும், சமூக ஊடகங்களின் கவர்ச்சிகளினாலும், நம்முடைய பழக்க வழக்கங்களாலும் நம்மை நிரப்புகிறோமா? அல்லது ஒவ்வொரு காலையிலும் எழுந்து பரிசுத்த ஆவியானவரே இன்று என் மேல் ஆளுகை செய்யுங்கள் என்று சொல்கின்றோமா? பரிசுத்த ஆவியானவரே என் வார்த்தையை வழிநடத்துங்கள் என்று சொல்கின்றோமா? பரிசுத்த ஆவியானவர் எண்ணங்களை நடத்துங்கள் என்று சொல்கின்றோமா? பரிசுத்த ஆவியானவர் வாழ்க்கையை நிரப்புங்கள் என்று நாம் சொல்லி ஜெபிக்கின்றோமா? இந்த உலகத்தோட தற்காலிகமான போலித்தனமான காரியங்களை தேடி ஓடாதீர்கள். இன்று உங்களை தேவன் ஒப்புக்கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் தம்மையும் வாழ்க்கையை நிரம்பி வழிய செய்ய அவர் அனுமதியுங்கள். மதுபான ஒரு மனிதனை மிருகத்தனமான ஒரு துர்நடத்தைக்கு கொண்டு செல்கின்றது. ஆனால் பரிசுத்த ஆவியானவரோ ஒரு மனிதனை கிறிஸ்துவின் குணத்திற்கு உங்களை உயர்த்தி செல்கின்றார். நான்காவது, ஆவி நிறைந்த வாழ்க்கையின் 3 அடையாளங்கள். நான் 18ஆம் வசனத்தை படித்த போது பவுல் நமக்கு ஒரு தெளிவான கட்டளை தருகின்றார், ஆவியினால் நிறைந்திருங்கள் என்று சொல்கின்றார். அவர் அதோடு நிறுத்திவிடவில்லை. 19-21 வசனங்களில் அவர் சொல்கின்றார், என்ன சொல்கிறார் என்றால், ஆவியினால் நிறைந்த வாழ்க்கை என்பது நிச்சயமாக அதுக்கான அடையாளம் வெளிப்படும் என்று சொல்லப்படுகின்றார். ஆவியில் நிறைந்த வாழ்க்கையின் அடையாளமானது குழப்பமானதாகவோ அல்லது சுயநலம் கொண்டதாகவோ நிச்சயமாக இருக்காது. அது ஆழமான ஐக்கியத்திலும் மகிழ்ச்சியும் தாழ்மையும் நிறைந்ததாக ஆவியில் நிறைந்த வாழ்க்கை இருக்கின்றது. பரிசுத்த ஆவியின் ஆளுகைக்குள் பரிசுத்த ஆவி நிரந்தரோட வாழ்க்கையிலே 3 முக்கியமான அடையாளங்களை பவுல் இங்கே நம்மளுக்கு சுட்டிக்காட்டப் போகின்றார். முதலாவது, மகிழ்ச்சியான ஐக்கியம், ஜாய்ஃபுல் கம்யூனிட்டி. வசனங்கள் 19, சங்கீதங்களினாலும் கீர்த்தலினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. பரிசுத்த ஆவியானவர் நம்ம இருக்கிற என்பதற்கான முதல் ஒரு அருமையான வெளிப்பாடு நாம் எல்லாருமே ஒரு பாடுகின்ற சபையாக இருப்பது. நாம் சங்கீதங்களினாலும் அதாவது சாம்ஸ், நாம் கீர்த்தனைகளினாலும் அதாவது ஹிம்ஸ், ஞான பாட்டுகளினாலும் அதாவது ஸ்பிரிச்சுவல் சாங்ஸ் மூலமாக ஒருவருக்கொரு புத்தி சொல்லிக்கொண்டு நம் இருதயத்திலே கர்த்தரை பாடி துதிக்க வேண்டும் என்று பவுல் இங்கே சொல்கின்றார். நம்முடைய ஆராதனையை பார்த்தீங்கன்னா 2 டைரக்ஷன் இருக்குது, 2 திசை இருக்குது. ஒன்று தேவன் நோக்கி செலுத்துகின்றது, தேவன் நோக்கி செல்கின்ற ஒரு நம்முடைய ஆராதனை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பக்கவாட்டில் நம்ம சகோதரர்கள் நோக்கி நம்ம ஆராதனை செல்கின்றது. நாம் இணைந்து பாடும்பொழுது நாம் ஒருவருக்கொருவர் நாம் நற்செய்தியை பிரசங்கித்துக் கொள்கின்றோம். ஆவியால் நிறைந்த ஒரு விசுவாசி சபைக்கு வெறும் ஒரு அமைதியான பார்வையாளராக, ஒரு சைலண்ட் ஸ்பெக்டேட்டராக வந்து செல்ல மாட்டார். ஒரு ஆவியில் இருந்த விசுவாசி என்பது தன் பக்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அல்லது மற்ற விசுவாசிகள் அவர்கள் ஆவியிலே சோர்ந்திருக்கும் பொழுது, ஆன்மாவில் சோர்ந்திருக்கும் பொழுது அவர்களுக்கு அவர் உற்சாகம் தரக்கூடிய ஒரு பாட்டோடு, உற்சாகம் தரக்கூடிய ஒரு செய்தியோடு வருகின்றார். 2வது அடையாளம் தொடர்ச்சியான நன்றி உணர்வு. எபேசியர் 5:20, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்
நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து என்றால் என்ன அர்த்தம்? நன்றி சொல்லி, எல்லாவற்றுக்காகவும் தேவனுக்கு நன்றி சொல்லும்படியாக அவர் இங்கே சொல்கின்றார். கடுமையான சூழ்நிலைகள், துன்பங்கள், துயரங்கள், நிச்சயமற்ற நிலைகளுக்கு மத்தியிலும் தேவன் இறையாண்மை உள்ளவர், அதாவது காட் இஸ் சாவரன் என்பதை ஒரு விசுவாசி அறிந்திருக்கின்றார். தேவன் நல்லவர், அவர் எல்லாவற்றையும் எனது நன்மைக்காக தான் செய்து முடிப்பார் என்று ஒரு விசுவாசி உண்மையாக அதை நம்புகின்றார். ஒரு ஆவியான இருந்த விசுவாசி என்பவர் அவர் இதை முழுமையாக புரிந்திருக்கின்றார். முணுமுணுப்பிற்கும் கசப்பிற்கும் ஒரு சிறந்த மருந்து நன்றி உணர்வு தான். உங்கள் வாயிலிருந்து குமுறல்களோ முணுமுணுப்போ உங்கள் இதயத்தில் கசப்ப வெறுப்ப வந்து கொண்டிருந்தால் நீங்கள் ஆவியில் நிரம்பவில்லை என்று அர்த்தமாகின்றது. மாறாக நீங்கள் சுயத்தால் நிறைந்திருக்கிறீர்கள். மூன்றாவது அடையாளம் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிதல். வசனம் 21, தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். இங்கே உறவுகளை பற்றி ஒரு முக்கியமான சத்தியத்தை இங்கே பவுல் சொல்கின்றார். தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். இந்த உலகம் சொல்லுது, உன்னை மட்டும் வச்சு யோசித்துக்கோ, உன்னை பற்றி மட்டும் யோசித்துக்கோ, மற்ற பற்றி நீ கவலைப்படாத, உன் உரிமைகளை கேள், எல்லாருக்கும் மேலே உயர்ந்துள்ளல் என்று உலகம் நமக்கு சொல்லித் தருகின்றது. ஆனால் ஆவியானவர் வேறு விதமாக நம்மை வாழ சொல்கின்றார். அதுக்கு நேர்மையாக நம்ம வாழ சொல்கின்றார். ஆன்மீக நிறைவு எப்பொழுதுமே தாழ்மைக்கு தான் வழிவகுக்கின்றது. நம்முடைய சகோதரர்களை அன்பு செய்ய, அவரை ஊக்குவிக்க, அவரை உற்சாகப்படுத்த நம்முடைய அந்த ஆன்மீக முதிர்ச்சியானது நமக்கு அப்படி தான் கொண்டு செல்கின்றது. நம்முடைய சொந்த விருப்பங்களையும் நம்முடைய திட்டங்களையும் நாம் மனப்பூர்வமாக நம்ம சகோதரர்களுக்காக விட்டு கொடுப்பது தான் அந்த ஆன்மீகத்தின் அந்த முயற்சி வழியாக ஒருவருக்கொருவர் கீழ்ப்படுத்துங்கள் என்ற வசனத்தின் அர்த்தமாகின்றது. ஆவியால் நிறைந்த வாழ்க்கை என்பது அதோட அடையாளமானது தேவனுக்கு பயப்படுகின்ற, தேவனுக்கு எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் நன்றி சொல்கிற வாழ்க்கையில் தான் அது வெளிப்படுகின்றது. ஆவியில் இருந்த வாழ்க்கை எப்படி வெளிப்படுகின்றது? தேவனுக்கு பயப்படுகின்ற, தேவனுக்கு எப்பொழுது நன்றி சொல்கின்ற வாழ்க்கையில் தான் அது அடையாளமாக வெளிப்படுகின்றது. ஆக நாம் இன்று இந்த உலகத்தோடு நாம் நம்முடைய சொந்த பலத்தால் போராடுவதை நிறுத்தி கொள்வோம். நம் பரிசுத்த ஆவியானவரோடு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து வாழ்வோம். நம்முடைய ஐக்கியம், நம்முடைய நன்றி உணர்வு, நம்மளுடைய தாழ்ச்சி ஆகியவற்றின் மூலமாக நாம் இந்த உடைந்த உலகிற்கு கிறிஸ்துவை அடையாளம் காட்டுகின்ற ஒரு அழகான கீதமாக நம் வாழ்க்கை மாறுவதற்கு ஆவியானவர் நம்மை நிரப்ப நாம் நம்மை அனுமதிப்போம். பிரியமானவர்களே, இன்று நாம் பார்த்த இந்த வசனங்களிலே நாம் ரட்சிப்பு அடைந்திருந்தோம் என்றால், பரலோக ராஜ்யத்துக்கு செல்வதற்கான பாஸ்போர்ட் நம்மிடம் இருந்தால், நாம் இந்த உலகத்தோட அலைகளினால் அடிக்கப்பட்டு புத்தி இல்லாதவர்களாக, ஞானமற்றவர்களாக நாம் வாழ முடியாது, வாழக்கூடாது என்று நாம் பார்த்தோம். இன்று உங்களையே நீங்கள் இந்த கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே கடவுளின் வார்த்தைகள் தான் உங்கள் வாழ்க்கையை நடத்துகின்ற ஜிபிஎஸ்ஸாக இருக்கின்றதா? இயேசு கிறிஸ்து வசனங்கள் மூலமாக உங்களை பேச காத்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் வார்த்தைகளை கேட்டு அவர் சித்தத்தை அறிந்து கொள்ள தயாராக இருக்கின்றீர்களா? உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையின் பேட்டரி தீர்ந்து போய் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? பரிசுத்த ஆவியானவர் என்ற பவர் பேங்கோடு உங்களை இணைத்துக்கொள்ள நீங்கள் தயாராக இருக்கின்றீர்களா? உங்களுடைய நேரத்தை உலகம் திருடிக்கொள்ள அனுமதிப்பீர்களா? அல்லது உங்களுடைய நேரத்தை கர்த்தருடைய சித்தத்திற்காக மீட்டெடுத்துக்கொள்ள நீங்கள் தயாராக இருக்கின்றீர்களா? ஆவியானவரோட நிறைவோடு, தேவனுக்கு நன்றி உணர்வோடு, ஞானமாய் நாம் வாழ்வோம். இந்த உலகத்திற்கு நாம் ஒரு மகிழ்ச்சியின் கீதமாக நாம் தெரிந்து கொள்ளப்பட பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மை நிரப்ப நாம் நம் வாழ்க்கையை அனுமதிப்போம். ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம்.
அன்பான தகப்பனே, இன்று நீர்தாமை என்னுடைய இதயத்தில் பேசியிருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றேன். நான் என்னை பரிசோதித்துக் கொள்ளவும், நான் எந்த வாழ்க்கை வாழ்கிறேன் என்பதை அறிந்து கொள்ளவும் நீர்தாமே பேசியிருக்கின்றேன். அதே போல் ஆண்டவரே, நான் நிச்சயமாக உறுதியாக நம்புகின்றேன். நீர் சபையினரிடம் பேசியிருக்கிறேன் நம்புகின்றேன். சபையினர் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மூலியமாக அவர்கள் இருதயம் ஆண்டவரே தொடப்பட்டிருந்தால் அவர்கள் நீர்தாமே உம்முடைய ஆவியின் வல்லமையாக வழிநடத்தி ஆண்டவரே எப்பொழுது நன்றி உள்ளவர்களாக, ஞானம் உள்ளவர்களாக, தேவனுடைய பாதையில் நடக்க பரிசுத்தாவினால் அவர்கள் நிரப்புமாறு மன்றாடுகின்றேன். ஒருவேளை இங்கே இருப்பவர்கள் யாராவது உண்மையிலே மீட்படையாமல் இருந்தால் ஆண்டவரே, அவருடைய இதயத்தில் நீர் பேசி ஆண்டவரே இது எவ்வளோ அவசரமானது என்பதை உணர்த்தி காட்டும். அவர் உதவி செய்ய எனக்கும் பலத்தை தாரும். இயேசுவின் நாமத்தின் முன்னாடி அன்பு தந்தையே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்திருந்து இந்த ஆராதனைக்கு இறுதி